இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பசங்களா எந்திரிங்க, உங்க அப்பா வர்ற டைம் ஆயிருச்சு. டைம் 7:15 ஆச்சு. எழுந்துருங்கப்பா. என்ன 7:15 ஆயிடுச்சா? என்னாச்சு? ஏன் எங்களை யாரும் எழுப்பல? இவங்க வேற இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? அமிர்தா, அஞ்சலி, ஆனந்த், ஆகாஷ். ஐயோ, அப்பா வேற கூப்பிடுறாரு. அது கூப்பிடுறது இல்ல, கத்துறது. என்னாச்சு? டைம் 7:15 ஆயிடுச்சு. ஓகே. வாட்? கீழே வாங்க. டைம் என்ன? உங்களை தான் கேக்குற. டைம் என்ன? ஐயோ, என்னாச்சு குப்தா? எதுக்கு இப்படி கத்துறாரு? எங்க லோகத்துல பிரபு கூட இந்த மாதிரி கத்த மாட்டாரு. சொன்னல, அவர் அப்படிதான். 7:15 டாடி. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்கணும் டாடி. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிக்கிட்டு இருந்தோம் டாடி. உங்க அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த கஷ்டத்துல இருக்கீங்க. அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான் நீங்க மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தா கூட நான் எதுவும் சொல்லல. டயட் ஃபுட் சாப்பிடலனாலும் உங்களை ஒன்னும் கேட்கல. ஆனா இப்படி ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதையெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் 3 நாள்ல உங்க அம்மாவோட காரியம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முன்னாடி மாதிரியே நடக்கணும். டைம் டேபிள், ரூல்ஸ், அதை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரியே இருக்கும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். Got it? ஏதோ தப்பு நடந்துருச்சுடா. அந்த தப்பே பழக்கமாகி மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். So sorry டாடி. எனக்கு தேவை உங்களோட சாரி இல்லாம உங்க சின்சியாரிட்டி. I am very disappointed. சீக்கிரம் ரெடியாகி எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. Go. நான் கூட போறேன். ஐயோ, குப்தா. குப்தா.